பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவர் திருவாய் மலர்ந்து பேசிய 6வது வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்தார்? ஏன் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? ஏன் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? அதுதான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் வந்தார் என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் கொடுத்த பணியை முடித்து விட்டார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி தான் முடிந்தது என்று சொல்லுகிறார். அவருடைய பணி முடிந்தது. ரட்சிப்பின் அந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுத்தார். திரும்பவும் உயிரோடு கூட எழுந்ததினாலே அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கு அநேக மக்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு பணி தொடர்ந்து நடக்கிறது. அவர் பணியை முடித்தாலும் அவருடைய பணி, மீட்பின் பணி இன்றைக்கு அப்போஸ்தலர்களால், சீடர்களால், சுவிசேஷர்களாக, போதகர்களால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள். ஆகவே பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவு உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்த தேவன் அவரை அடித்து கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார் நமக்காக. அதற்காகத்தான் பூமியில் வந்து மனுஷனாக பிறந்தார். இதற்காகவே நான் பிறந்தேன் என்று சொல்லி கடைசி மட்டும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்தார். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் கூட கெத்செமனேயோடு ஜெபிக்கிற பொழுது அந்த துன்ப கலசம் கூடுமானால் நீங்கட்டுமானால் என் சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படி என்று சொல்லி தேவன் பிதாவினுடைய சித்தத்திற்கு இயேசு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அங்கேயே அறிந்து கொள்ள முடியும். தூதர்களை அனுப்பி அவளை திடப்படுத்தி அவரை சிலுவை மரணத்துக்கு பாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார் பிதாவாகிய தேவன். ஆகவே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து முடித்தார். நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். ஏன் இன்றைக்கு நாம் அந்த ரட்சிப்பின் பலனை அனுபவிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் இந்த தவ நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே, இந்த புனித வாரம் கொண்டாடுகிற நாட்களிலே, இந்த புனித வெள்ளி கொண்டாடுகிற வேளையிலே உலகமெங்கும் உள்ள அந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு நிறைவேற்றி முடித்த அந்த பணியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நாம் எடுத்து தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது பாருங்கள். அதற்காகத்தான் சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், முடிந்தது. என் பணி சிலுவை மரணத்தில் முடிந்திருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த உயிர்ப்பின் செய்தி உலகமெங்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தான் அவர் அதை முடிந்தது என்று சொன்னார். நாம் தான் அந்த பணியை செய்ய வேண்டும். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று சொன்ன நல்ல தேவன் அந்த பணி தொடரும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கார் பாருங்கள். நாம் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை கனப்படுத்தி துதித்து சோத்திரப்படுத்தி அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது சங்கீதம் 137:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். முடித்திருக்கிறார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நமக்கு அந்த விசுவாசம் வர வேண்டும். எனக்காக மனிதனாக பிறந்தவர், என் பாவங்களை, நோய்களை, துக்கங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை நடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த மீட்பை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அந்த முடிந்தது என்று சொல்கிற பொழுது சொல்கிறார், என்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது. அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார். அதனால தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சமாதானத்தை சொல்லுகிறார் பாருங்கள். உத்தமனுக்கு சமாதானம் என்ற அந்த வார்த்தை, உத்தமனுடைய முடிவு சமாதானம் என்பதை நமக்கு உணர்த்தும்படியாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் வாழும் இந்த நாட்களிலே, பண்டிகை கொண்டாடுத்த நாட்களிலே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அறியாத மக்களுக்கு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் நாம் மகிமைப்படும்படி அவர் கொண்டு வந்த அந்த மீட்பின் பணி தொடர்ந்து நடைபெறட்டும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போய் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முடிந்தது என்று சொல்லி நீர் ஆண்டவரே தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறேன் என்பதை நாங்கள் ஏற்று விசுவாசித்து எங்களை மீட்பை நாங்கள் அனுபவிக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன்.